விளையாட்டில் பார்த்தீங்கன்னா, விளையாட்டு போட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா, பெரியவங்க, சின்னவங்கன்னு ஓடுவாங்க. அதில வயசு வித்தியாசம் ஓரளவுக்கு வயசு வித்தியாசத்தில ஓடும்போது, சின்ன பையன் ஒருத்தன் ஜெயிச்சுருவான். அந்த சின்ன பையன் ஜெயிச்சா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஓடுறவரோ, இல்ல வயசுல மூத்தவரோ என்ன பண்ணணும், தட்டி குடுக்கணும். "ஏய் யார்றா நீ எந்த ஊர்றா தம்பி? ஜெயிச்சுட்ட. பரவால்ல, பரவால்ல" அப்படின்ட்டு. அதே மாரி தான் தமிழக வெற்றி கழகத்தை திமுக வந்து தட்டி கொடுக்கணும். இதுவும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் வந்து 107 சீட்டுக்கு வந்து மக்கள் வந்து நீங்கள் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறனால தான் நான் சொல்லலை, மக்கள் தான் வந்து சொல்கிறாங்க. 107 சீட்டு வாங்கினது காரணம் இவங்க 2 பேரும் ஆண்டு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டாங்க. நான் எந்த கட்சியும் கிடையாது, நான் சொல்கிறத மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க. ஆனால் உங்கள் இருக்கிற மூத்த அமைச்சர்கள் அதே மாதிரி உதயநிதி முதற்கொண்டு அந்த தோல்வியை தாங்கிக்கவும் முடியல, தோல்வியை ஏற்றுக்கவும் முடியல. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அப்படியே வந்து மைண்டில் வந்து மன அழுத்தமாக ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் என்ன ஆச்சு, உங்களுக்கு சொந்த விஷயங்கள்லாம் இழுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க இது வரைக்கும் உங்கள் சொந்த விஷயத்தெல்லாம் இழுத்ததே கிடையாது. உண்மையிலே தவறாக எடுத்துக்க வேணாம். சட்டசபையில் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 2 மாதம் கூட முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எந்த போகிற இடத்துலலாம் குறை சொல்லிக்கிட்டு இருந்தால், அவங்க இடத்துல நீங்கள் இருந்து பார்த்து இந்த மாதிரி போகிற இடத்துலலாம் குறை சொல்லிட்டு தான் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? வேறு உங்களுக்கு ஒரு நியாயம். தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுக யாராக இருந்தாலும் ஆஃப் நெட்டில் அவங்க வந்து நியாயமாக ஏற்றுக்குவாங்களா? நமக்கு ஒரு மனசாட்சி வேணும் ப்ரோ. அதாவது நாங்கள் கீழ்மட்டத்தில் ஒரு கீழ்மட்டத்து பேச்சாளராக இருக்க ஒரு படித்த பட்டதாரியாக இருக்க எங்களுக்கே இந்த மாதிரி மைண்டுனா, நீங்களாம் எவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இருக்கிறீங்க, நீங்களே எவ்வளோ யோசிக்கலாம். நாங்கள் இதை அட்வைஸாக சொல்லலை, அந்த பக்குவம் உங்களுக்கு வரல, தோல்வியும் தாங்கிக்க முடியல, அதை ஏற்றுக்கவும் முடியல. அப்போ சொந்த விஷயத்தில் அவர் கோட்டு போகிறார், அவன் பொண்டாட்டி வச்சுருக்காரு, இவர் 6 மணிக்கு தண்ணி அடிப்பார், 10 மணிக்கு தண்ணி அடிப்பார், இதெல்லாம் பேசவே கூடாது. இதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க கூட அப்படி பேசாது இன்றைக்கி இருக்கிற நவீன நாகரிகத்தில். நீங்கள் இப்படி பேசுகிறது எனக்கு சங்கடமாகவும் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம், மூத்த அமைச்சர்கள் உட்பட.